பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 47 சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். ஆமென். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம் மனமகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்றீங்க, இதுல என்ன சாபம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, நமக்கு ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை மறந்துட்டோம்னா அது எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? நான் ஒன்றும் இல்லை, சாதாரணமா நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன், நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்கிறோம், அவங்க அதை மறந்துட்டாங்கன்னா, மறந்து அது ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க நடந்துக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படித்தானே ஆண்டவரும் நினைப்பார். இந்த இதுவும் ஒரு சாபம் தான். அந்த நேரத்துல கர்த்தருக்கு நன்றி செலுத்தாம கர்த்தரை மறக்கிறது ஒரு சாபம். இப்படிப்பட்ட சாபத்திலே நீங்கள் ஊறி 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 பிழைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த சாபத்தை நீங்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தருக்கு நேர்த்தியாய் செய்ய வேண்டிய நன்றி பலி செலுத்தாம இருக்கீங்கன்னு. கர்த்தரை அந்த நேரத்துல நினைக்க விடாம தடுக்கிறதும் சத்துருதான். அதாவது நீங்க நன்றி இல்லாதவங்களா இருந்தா அது உங்களுக்கு சாபமா மாறும் இல்லையா? அதனாலதான் சிலரை மகிழ்ச்சினால நிரப்பி கர்த்தரை மறக்கிற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள பிசாசு நடத்துவோம். தயவு செய்து இனி அப்படிப்பட்ட மாய்மாலத்துக்குள்ள சிக்கி கொள்ளாதீங்க. கர்த்தரை நினைங்க. உங்களுக்கு அவர் நன்மை செய்திருக்கார, உங்களுக்காக ஜீவனை அவர் கொடுத்திருக்கார் இல்லையா? இனிமே கர்த்தருக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்ல மறவாதீங்க. இதுவரை எந்தெந்த காரியத்துல நன்றி சொல்ல மறந்தோமோ அதை இப்போ பாவ அறிக்கை செய்வோமா? கர்த்தர் எல்லாவற்றையும் நிச்சயமா மன்னிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற பரம தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வேளையிலும் ஆண்டவரே பா, எங்களுக்கு உணர்வை தந்தீரே. நாங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் ஆண்டவரே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க எத்தனையோ நன்மை செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு நாங்க உங்களை மறந்துட்டு உலக பிரகாரமா எத்தனையோ காரியத்துல எங்களை நாங்க ஈடுபடுத்தி உங்களை துக்கப்படுத்திட்டோம். ஏசப்பா, இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் நன்றி இல்லாத தன்மை தான் ஆண்டவரே. நீங்க மனுஷங்க மூலமா தான் நீங்க செய்றீங்க ஆண்டவரே, அதை நாங்க மறந்துட்டோம். ஏசப்பா, அந்த நன்றி அறிதல் இல்லாத ஆண்டவரே சுபாவத்தை தயவா எங்களுக்கு மன்னியுங்க. இனி அப்படி செய்யாம படிக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவ அறிக்கை செய்யுங்கள், தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.